ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிறோம். போன எபிசோடில் அக்கல்கோட் மகாராஜ் செஞ்ச லீலையில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் பணத்தை எப்படி தொலைச்சார், அவருக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசினோம். இந்த எபிசோடில் முக்கியமாக அதை சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சுவாமி சமர்த்த மகாராஜ் அவருடைய அவதார நோக்கமே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எல்லோரையுமே நல்வழிப்படுத்தி தர்ம வழியில் கொண்டு வந்து நம்மளை ஆன்மீகத்தில் முன்னேற்றது தான் அவரோட ஒரே குறிக்கோள். அதுக்காக கருணா சாகரம் அப்படின்னா அப்படி ஒரு கருணை மழையாக அவர் எல்லா பக்தர்கள் மேலேயும் அவ்வளோ அன்பு பொழிந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்காக அவர் எப்போவுமே நம்மளை பார்த்து செல்லம் கொஞ்சின்னு இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது பெரிய தப்பு. ஏன்னா அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார், உங்களெல்லாம் திருத்தி நல்ல வழியில் கொண்டு வந்து உங்களுக்கு நல்ல பாதையை காண்பிச்சு வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றத்திற்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு செல்லம் கொஞ்சி ஸ்வீட்டு கொடுத்து தட்டி கொடுத்து உங்களை குஷிப்படுத்துறதுக்காக நான் வரல அப்படிங்கிறத இன்டைரக்டாக பல முறை சொல்லியிருக்கார். சாரி, நீங்கள் நான் ஏதோ மூக்கு உறிஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போது ரொம்ப விசேஷமாக சேஷாச்சாரி அக்னிஹோத்ரின்னு ஒரு பிராமணர், ரொம்ப ஏழை. அக்னிஹோத்ரி அவர் ரொம்ப ஏழை, பிக்ஷைகள் எடுத்து தான் குடும்பத்தை நடத்திட்டு இருந்தார். ஆனால் அவர் சுவாமி சமர்த்தர் மேலே அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு பக்தி அவருக்கு. ரொம்ப எளியவர். சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பார். அடிக்கடி சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ணும்போதெல்லாம் சுவாமி உடனே அவருடைய 2 காலையும் தூக்கி அவருக்கு காமிச்சு சேவனம் பண்ண சொல்லுவார். தத்தாத்திரேயருடைய நிஜபாத சேவனம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அது அந்த அக்னிஹோத்ரி சேஷாச்சாரிய சுவாமிகளுக்கு கிடச்சிட்டு. அதோடு இல்லாமல் அவர் வந்த உடனே இங்கே வா, இந்த பொடி மட்டை எடு அப்படின்வார். வாங்கி பொடியை உறிஞ்சுவார். ஜம்முன்னு உறிஞ்சிட்டு அவர்கிட்ட கொடுப்பார். அப்படி ஒரு அந்யோன்யம் அவங்க 2 பேருக்குள்ளே. அதனால் சுவாமி சமர்த்தர் உங்களுக்கே தெரியும், சில சமயங்கள் அப்படியே ரொம்ப கோபமாக ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரி இருப்பார். அப்படிலாம் இருந்தால் கூட இந்த சேஷாச்சாரிய சுவாமி அவர்கிட்ட கொஞ்சம் கூட பயப்படாமல் சுபாவமாக பழகுவார். அப்படி அந்த சேஷாச்சாரிய சுவாமி பழகின்னு இருக்கும்போது சுவாமி சமர்த்தர் பார்க்க வரவா எல்லாருமே உங்களுக்கு தெரியும், குழந்த மாதிரி சுவாமி சமர்த்தர். அதனால் அவருக்கு நிறைய இனிப்பு பண்டங்கள்லாம் கொண்டு வருவா. எப்போவுமே நைவேத்தியமாக தட்டு நிறைய விதவிதமான இனிப்பு பண்டங்கள்லாம் கொண்டு வருவா. சுவாமி சில சமயம் அதை ரொம்ப உண்மத்த நிலையில் இருக்கும்போது எடுத்து குழந்தை மாதிரி சாப்பிடுவார். இல்லைன்னா முக்கால்வாசி நேரம் அதை எடுத்து சின்ன குழந்தைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அங்கே இருக்கிற மாடுகளுக்கெல்லாம் கொடுப்பார். அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த சேஷாச்சாரிய சுவாமிக்கு நம்ம சுவாமி சமர்த்தத்தை இவ்வளோ தூரம் ரொம்ப அணுக்கமாக இருக்கும். சுவாமி சமர்த்தம் நம்மக்கிட்ட சுபமாக எல்லாம் வாங்கி மூக்குப்படியெல்லாம் போட்டுக்கிறார். ஆனால் நமக்கே ஒரு ஸ்வீட் கூட கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். ஒரு பேடாவை கூட அவர்கிட்ட கொடுத்ததில்லை சுவாமி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தட்டு நிறைய யாரோ கொண்டு ஸ்வீட்டு கொடுக்குறா. அக்னிஹோத்ரி சேஷாச்சாரி சுவாமிக்கு அதை பார்த்தோன்னே, ஆஹா, நமக்கு இன்றைக்காவது ஒரு பிரசாதம் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் அதை கண்டுக்கவே இல்லை. கேட்குறாரு சுவாமிகிட்ட, சுவாமி எனக்கு ஒரு பிரசாதம் கிடையாதா அப்படின்றார். சுவாமி கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டு அவரை நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி சேஷாச்சாரிய சுவாமி ஃபீல் பண்ணுறார். அடுத்த நாள் அவர் வரார் வழக்கம் போல். ஆனால் சுவாமி சமர்த்தர் அவரை கண்டுக்கவும் இல்லாமல் அவர் வந்த உடனேயே படுத்துட்டு போர்வையை பூத்தின்றார். போர்வையை போட்டு பூத்திண்டு தூங்குற மாதிரி நடிக்கிறார். நடுவில் கணா பின்னா திட்டுறார், கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டுறார். இவர் பக்கத்தில் ரொம்ப பொறுமையாக உட்காந்துட்டுருக்கார். சுவாமி முடிச்சுக்குவார், தரிசனம் கொடுப்பார், நம்மளை பொடியை வாங்கி போடுவார், அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கார். கண்டுக்கவே இல்லை சுவாமி. இப்படி பல முறை அடுத்தடுத்தாப்பில் இவர் வரார், அவருக்கு தரிசனமே கிடைக்காது. அவர் வந்தாலே உடனே
சுவாமி போர்வையை போட்டு போத்திட்டு தூங்குற மாதிரி நடிப்பார். இப்படி அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விரிசல் மாதிரி வந்துடுது. சுவாமிகிட்டேருந்து அவர் தூரம் பட்டு போன மாதிரி, அவருக்கு தரிசனம் கூட கிடைக்கல, அவர்கிட்ட சுவாமி பேசுறதில்ல, அது மாதிரிலாம் ஆகிப்போயிடுது. இதில் இந்த அக்னிஹோத்திரி சேஷாச்சாரி சுவாமிக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகிடுறது, மன உளைச்சல் மாறிடுறது. ஏன்னா சுவாமிகிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு அவ்வளோ சுபாவமாக நம்ம இது பண்ணிவிட்டு ஏன் சுவாமி நம்மளை இப்படி வெறுத்து ஒதுக்குறார், நம்மக்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி மன உளைச்சல்னால் அப்படி ஒரு உளைச்சல். அவரும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் என்ன ஆகுது, சுவாமி காஸ்பாகில் உட்காந்துருக்கார். அந்த இடத்துக்கு இவர் எதுக்கோ எதாச்சியாக வரட்டி தட்டுறதுக்காக போகிறார். சேஷாச்சாரி சுவாமி வரட்டி தட்டுறதுக்காக போகும்போது சுவாமி எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சோடனே திரும்ப சுவாமி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறார். இதே தான் நடக்கிறது. சுவாமி உடனே போர்வை எடுத்து போத்திக்கிறார், கண்ணா பின்னான்னு திட்டுறார், அவருக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன்றார். இவர் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இவருக்கு புரிஞ்சு போச்சு, சுவாமி நம்ம மேலே ஏதோ கோபமாக இருக்கார், அதனால் இன்றைக்கி நமக்கு தரிசனமும் கிடைக்காது, அவர்கிட்ட நம்ம பொடியெல்லாம் கொடுத்து ரொம்ப க்ளோஸாகவும் இருக்க முடியாது, அது என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒரே புலம்பின்ண்டே போகிறார். போய் சாணியை தட்டுறதுக்காக, விராட்டி தட்டுறதுக்காக போகிறார். அந்த போகிற இடத்துல திடீர்னு அவருக்கு என்னமோ மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கவே யோசிக்கிறார், எதனால சுவாமி நம்மளை எப்படி வெறுக்கிறார், நம்ம சுவாமிகிட்ட என்ன அபச்சாரம் பண்ணினோம் அப்படின்லாம் யோசிக்கிறார். யோசிக்க திரும்ப அவருக்கு மனசில் ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. நம்ம சுவாமிகிட்ட போய் எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுன்னு கேட்டோமே, எனக்கு பிரசாதம் கொடுன்னு கேட்டோமே, சுவாமிகிட்ட கேட்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கிறச்சே, சுவாமிகிட்டையும் போய் இந்த அற்பத்தனமாக ஒரு ஸ்வீட்டை எதிர்பார்த்து நம்ம நின்னது நம்மளுடைய தவறு இல்லையா? சுவாமி நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கார், நமக்கு அவர் என்னெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிருந்தாரோ தெரியலையே, நம்ம சாதாரண பக்தன் மாதிரி போய் அவர்கிட்ட ஒரு ஸ்வீட் கிடைக்காதான்னு நம்ம நினச்சிருந்தோமே, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி மனசில் அப்போ தான் அவருக்கு உதிக்கிறது. அப்புறம் அவர் உடனே ரொம்ப கண் கலங்கி, சுவாமி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் என்னெல்லாம் எனக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னு தெரியல, நான் எவ்வளோ பெரிய பாவி அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்போவே அதுக்கு பரிகாரமாக இந்த சாணியே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாணியை உருட்டி வாயில் போட்டுட்டு அடற, நான் என்ன தவறு பண்ணினாலும் மன்னிச்சிருங்கோ, தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி என்னோட பாராமுகமாக இருக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டு ஒன்று அழுதுட்டு இருக்கும்போது அவர் சரி நம்ம எப்படியாவது சுவாமிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இந்த தவறுக்கு அவர் நமக்கு பரிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறார், சரி எழுந்திருந்து அந்த விரட்டி தட்டுறதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு சுவாமிகிட்ட நேராக போகிறார். போகிறதுக்கு முன்னாலேயே, சுவாமி நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு மேலே பாசம் வச்சுருந்தேன், நீங்கள் என்னெல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சின்னு இருந்தீங்க, நான் எவ்வளோ கேவலமாக நடந்துட்டேன், இது எவ்வளோ பெரிய மகா தப்பு, இந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம், இந்த குறையெல்லாம் மன்னித்து நீங்கள் என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு முதல்லையே சொல்லி நினச்சிட்டு நேராக சுவாமிகிட்ட வர்றார். உங்களுக்கு தெரியுமோ இல்லையா, அக்கால்கோட் சுவாமி சமர்த்தர் மெழுகு மாதிரி கரைஞ்சிடுவார். எப்போ நம்ம தவற புரிஞ்சுட்டோமோ அவளுக்கு வேண்டியதெல்லாம் அது ஒன்று தான். இந்த தவற புரிஞ்சுட்டு அவர் போகும்போதே வயிறு குலுங்க சிரிக்கிறார். உங்களுக்கு தெரியும் அவருடைய உருவம் எப்படி இருக்கும், ஆஜானு பாகுவா பெரிய வயிறோட உட்காண்டிருப்பார் அப்படின்னு. வயிறு குலுங்க சிரித்து, டேய் பர்ஃபி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறார். பர்ஃபின்னு அவர் சொன்னது அந்த சாணி அவர் வாயில் போட்டுட்டார் இல்லையா, சரி கொண்டா பொடியை கொண்டா அப்படின்னு சொல்லி பொடி வாங்கி வட்டப்பொடி உறிஞ்சிறார். அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இவர் உடனே சொல்கிறார், சுவாமி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தான் என்னை மன்னித்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னோடனே சரி போ அப்படின்னு சொல்லி அவருடைய தவறை மன்னித்து அவர் அனுகிரகம் பண்ணுறார். அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார் அவர்கிட்ட, சுவாமி நீங்கள் உங்கள் பாதுகையால் என்னை அடித்த மாதிரி இருந்தது அப்படின்றார். அதுக்கு சமமாக பாதுகையால் அடி வாங்கின சமமாக நான் இந்த தண்டனையை ஏற்றுட்டேன் அவங்கள பார்க்காம இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேஷாச்சாரி சுவாமிகிட்ட சொன்னோன்னே, சேஷாச்சாரி சுவாமிக்கு துறவு மனப்பான்மை தன்னுடைய எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு ஒரு கௌபினத்தை அணிஞ்சுட்டு அவரும் சுவாமி சமர்த்தருக்கு சேவை பண்ணுறதுக்காக மனசளவில் ஒரு துறவியாக மாறி ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகிறார். எப்படி சுவாமி ஒருத்தர் ஒரு சின்ன தவறு பண்ணினா கூட அந்த தவறு அவரே புரிஞ்சுட்டு அவரே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அந்த மன்னிப்பு அவர் கேட்ட உடனேயே, அந்த மனமாற்றம் வந்த உடனேயே
திரும்ப பழையபடி அவர்கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக இருந்து அவர் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணினதோடு இல்லாமல் அவருக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குறார். இப்படி தான் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் சுவாமி சமர்த்தர் தன்னுடைய அவதாரத்தின் நோக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து அவர்களுக்கு நேர் வழியை காண்பித்து அவர்களுக்கு உயர்ந்த வழி என்ன, நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோமோ அங்கே போய் சேரணும். இதுக்கு நடுவில் இந்த பிரயாணத்தில் வாழ்க்கை பயணத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்த்தா கூட அதிலெல்லாம் மூழ்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை காஷன் பண்ணுறதுக்காக தான் சுவாமி இந்த அவதாரம் எடுத்திருக்கார். அதே மாதிரி இந்த கருணையும் அவர் எந்த விதமான வித்தியாசமும் பார்க்காம ஏழை எளியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாருக்கும் இந்த அன்பை பொழிந்து அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை ஆன்மீகத்தில் முன்னேற்றத்திற்காக தான் இந்த அவதாரம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சுவாமி நமக்கு அவருடைய இருந்த காலகட்டங்களில் எவ்வளோ லீலைகள் புரிந்து அவர் காண்பித்திருக்கிறார். யாரெல்லாம் நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை உண்மையாக பிரத்யக்ஷமாக நம்ம எல்லாம் அவரை அவர் மேலே பக்தி செலுத்துகிறோமோ அவள் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இன்று சுவாமி நம் முன் இல்லை என்றாலும் நமக்கு வழிகாட்டியாக அவர் இருக்கிறதுனால இந்த சுவாமியுடைய சைத்தன்யத்துக்கு நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு ப்ராமிஸ் என்னன்னு கேட்டால், சுவாமி நீங்கள் காமிச்ச வழியில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஆன்மீகத்தில் நாங்கள் பயணிப்போம். இந்த உலகத்தில் உள்ள அனித்திய வஸ்துக்களை பார்த்து அதில் நாங்கள் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சுவாமிகிட்ட ஒரு பிரமாணம் மாதிரி எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். அப்படி பண்ணும்போது அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகாராஜ் அவருடைய கருணையை பரிபூர்ணமாக நமக்கு கொடுத்து கருணா கடாட்சத்தோடு நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நம்மளை ஆன்மீக ஜோதியை நமக்கு தெளிவுபடுத்துவார். அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை நாம் வரும் தொடர்களிலும் பகிர்வோம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.